இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த பதிவில் நம்மளுடைய ஆட்டுப்பண்ணையுடைய கரண்ட் நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொடியாடுகள். இது எல்லாமே நாம் சின்ன குட்டியிலேருந்தே வளர்த்து அனுபவத்திற்காக நாம் வந்து சின்ன குட்டியிலேருந்தே வளர்த்து இப்போ தான் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சென்னையாகி இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த கருப்பு ஆடு பார்த்திங்க அப்படின்னா சந்தையில் நமக்கு வந்து கொஞ்சம் விலை கம்மியாக ஒரு 6000 ரூபாய்க்கு கிடச்சிது. அதனால் அதை வாங்கி விட்ருக்கோம். அதேமாதிரி இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டு செங்குட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது கோயில்களுக்கு வந்து அதிகமாக வந்து விரும்பி வாங்குவாங்க. அதனால் இந்த செங்குட்டிகள் இருக்கக்கூடிய செங்குட்டிகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ வாங்கி ஒரு மாதம் ஆகுது. எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதில் நிற்கிற ஆடு எல்லாமே நம்ம 6000 ரூபா அந்த தரத்தில் தான் பிடித்தது. வேறு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பிடிக்க மாட்டோம். 6000 ரூபா தரத்தில் கிடச்சா சந்தைக்கு ரெகுலராக நம்ம போய்க்கிட்டே இருப்போம். அதனால் நமக்கு நிறையா வியாபாரிகள் கூட நம்ம வந்து பழக்கத்தில் இருப்போம். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த வியாபாரிக்கிட்ட ஆடு திரும்ப கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ரெகுலராக நமக்கு வந்து கம்மியான ரேட்டு கொடுப்பாங்க. நம்ம பதிவாக வியாபாரிகள் கூட நம்ம வரவு செலவு செய்யும் பொழுது நமக்கு வந்து கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கும். நமக்கும் லாபமாக இருக்கும். நம்ம வந்து அதேமாதிரி விவசாயிகள் வந்து நம்மகிட்ட வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது அவங்க ரொம்ப அதை வாங்குறதுக்கு யோசித்து தான் வாங்குவாங்க. அதே ஆடை வந்து வியாபாரிக்கிட்ட வாங்கும்போது அதிக விலை கொடுத்து வாங்குவாங்க. நம்மளை மாதிரி வளர்க்கக்கூடியவங்கள்கிட்ட வந்து வாங்கும் பொழுது அதிக விலை கொடுத்து வாங்கணும்னா யோசிப்பாங்க. அதனால் நாங்கள் வந்து பெரும்பாலும் வளர்த்து வியாபாரிகள்கிட்டே நல்ல விலைக்கு கொடுக்கறதுனால நமக்கு வந்து விற்பனை அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம குட்டிகளை வந்து தேர்வு செய்கிற விதம் ஒன்று இருக்குது. சும்மா வந்து மொத்தமாக விலை கம்மியாக கிடைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்கிடக்கூடாது. ஒவ்வொரு குட்டியாக வாங்கினாலும் நல்ல ஒரு விலையை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல குட்டிகளை தேர்வு செஞ்சு வாங்கணும். அதேமாதிரி நம்முடைய பண்ணைக்கு நாம் வந்து தீவனமாக ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுமார் 1 ஏக்கருக்கு மேலேயே பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் நேப்பியர் வந்து போட்டிருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் நேப்பியர் தான். இது வந்து நம்ம மாடுகளுக்கும் சேர்த்து போட்டிருக்கோம். ஆடுகளுக்கும் நாம் வந்து ஒரு நேரத்துக்கு இதை வந்து நம்ம கொடுப்போம். இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை சூப்பர் நேப்பியரை நம்ம வந்து அப்படியே கொடுக்குறது கிடையாது. இதை மாதிரி நாம் வந்து சாப் கட்டர் யூஸ் பண்ணி அதை வந்து கட் பண்ணி அதை தான் நாம் வந்து ஆடுகளுக்கு கொடுக்கோம். கட் பண்ணி கொடுக்கும்போது தான் ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா அதை கழிக்காமல் வீணாக்காமல் அதை வந்து அப்படியே சாப்பிடும். அதே மாதிரி நாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த சாப் கட்ரு பார்த்திங்க அப்படின்னா வீல் டைப் சாப் கட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா மற்ற சாப் கட்டர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே கொடுக்கக்கூடிய இதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி கொடுக்காது. அப்படியே வந்து துவைச்சி அதை அப்படியே நைய பிச்சு வெளியே அனுப்பும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து எல்லாமே வந்து சீக்கிரமாக போயிடும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ளைவீல் சாப் கட்டரை கட்டுறதுனால அப்படி ஃபைன் கட்டாக வந்து அப்படி கரெக்டாக கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால இதில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து எதுவுமே வந்து வெளியில் போகாது. அப்படியே வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதனால் ஆடுகள் வந்து நல்லாவே வந்து இதை விரும்பி சாப்பிடும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பசுந்தீவனம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இதை நம்ம வந்து அதிகாலையில் இதை வந்து நம்ம ஒரு 6-7 மணிக்கு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 20 சென்டில் வந்து நம்ம மல்பெரி இலைகள் வந்து போட்டிருக்கோம். மல்பெரி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம ட்ரீ டைப்பில் மர வகையில் நாம் வந்து ஆடுகளுக்காக வளர்க்குறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா V1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நம்ம வாங்கி போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆடினுடைய கழிவுகள் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கொண்டு வந்து மல்பெரி இந்த மரங்களுக்கு தான் நாம் வந்து கொட்டுறோம். இது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாம்பிளுக்காக இது போட்டிருந்தேன். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கிறதுனால இப்போ நான் அடுத்து மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 சென்ட்டுக்கு வந்து மறுபடியும் நான் வந்து மல்பெரி வாங்கி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக மல்பெரி போட்டிருக்கோம். முதல்ல பார்த்த இது வந்து 5 அடிக்கு ஒரு மரம் அப்படிங்கிற விதத்தில் நம்ம வச்சுருந்தோம். இது வந்து 3 அடிக்கு ஒரு செடி அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம வச்சுருக்கோம். இது எப்படி ரிசல்ட் வருது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம அடுத்த வரக்கூடிய பதிவுகளில் நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். வரக்கூடிய பதிவுகள் மூலமாக நாம் இன்னும் நம்ம ஆட்டுப்பண்ணையை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.